எதனால நடக்குது, ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது, எதனால நடக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ரோடு தான் போயிட்டு இருக்கு. ஒரே ரோட்ல பஸ் போயிட்டும் வந்துட்டும் இருக்கு. ஓகே, மேபி லைக் ஒரே ரோட்ல போறதுனால கூட இந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்க காரணமா இருக்கலாம். அதே மாதிரி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ டிரைவருக்குலாம் பாத்தீங்கன்னா லைக் ஷிஃப்ட் ஹார்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து 8 ஹவர்ஸ்ல இருந்து 12 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் ஷிஃப்ட் பண்றாங்க. மேபி அதனால கூட அவங்க தூங்கி இது மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைக் ரோட் ஆக்சிடென்ட்ஸ்க்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்றாங்க. நான் இது மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா ரோட் ஆக்சிடென்ட்ஸ்க்கும் காரணங்கள் தான் சொல்றேன். குறிப்பிட்டு இந்த ரோடு ஆக்சிடென்டோட காரணம் சொல்ல நானு எல்லா ரோடு ஆக்சிடென்ட்டுக்கும் காரணங்கள் தான் நான் இப்ப சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி மெயின்டெனன்ஸ். வண்டி மெயின்டைன் பண்றது கரெக்டா மெயின்டைன் பண்ணாம இருந்தா கூட சில டைம்ல வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகலாம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா அது காரணமா இருக்கலாம் ரோட் ஆக்சிடென்ட்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா ரோட் மெயின்டெனன்ஸ். ரோட் நல்லா இல்லாம இருந்து அது கூட ரோட் ஆக்சிடென்ட் காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கவனக்குறைவு, ரேஷ் டிரைவிங், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரேஷ் டிரைவிங் கூட ரோட் ஆக்சிடென்ட் காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ திருப்பத்தூர்ல இந்த நடந்த விஷயம் பாத்தீங்கன்னா 2025 மோஸ்ட் ட்ராஜிக்கான லைக் ரோட் ஆக்சிடென்ட் சொல்றீங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இது லைக் கவர்மெண்ட் பஸ் ஹெட் டு ஹெட் கிராஷ் ஆயிருக்கு. அதனால நிறைய பேர் இன்ஜுரி ஆகி நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதனால மோஸ்ட் ட்ராஜிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே லைக் எந்த வண்டியா இருந்தாலும் ஓட்டும் போது கொஞ்சம் லைக் ஸ்பீட் லிமிட்டை வந்து மனசுல வச்சு ஓட்டுங்க. ஓகேங்களா. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க லைஃபே சேஞ்ச் ஆயிடும். ஸோ யாரா இருந்தாலும் சரி வண்டி ஓட்டும் போது எந்த வண்டியா சைக்கிள், பைக், கார், எந்த வண்டியா ஓட்டுறா இருந்தாலும் சரி ஸ்பீட் லிமிட்டை மனசுல வச்சு ஓட்டுங்க, கவனமா ஓட்டுங்க, டிராபிக் சிக்னல்ஸை மதிச்சு வண்டிகளை ஓட்டுங்க, ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்க லைஃபை மாத்திடும். ஓகேங்களா. ஸோ இந்த திருப்பத்தூர்ல நடந்த இன்சிடென்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி டெய்லி ஒரு வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.